ஒன்று பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். The epistle written by the apostle Peter. பேதுரு எழுதின 1ஆம் நிருபம். நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். We've been meditating continuously the first book of Peter. இந்த புஸ்தகத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. இந்த காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சேர்ந்து தியானித்துக் கொள்ளலாம். இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதென்றால், அங்கே வனாந்திரத்தில் திரிகிறது போல சஞ்சாரிகளாய் அல்லது பரதேசிகளாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது தான் இந்த பகுதி. This book was written to exiles. This book was written to wanderers. விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, அடுத்து நம்ம எதுக்காக ஆண்டவருக்குள்ளே வந்தோம், ஏன் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சு கொண்டாரு என்பதை எல்லாவற்றையும் மறந்து விட்டு எப்படியோ ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுது, அந்த வாழ்க்கையில் அப்படியே நம்ம சேர்ந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே வன சஞ்சாரிகளாய் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அப்போ அந்த விசுவாசிகளுக்கு இந்த பேதுரு என்ன எழுதுறார் அப்படின்னா, சுகின் கொஞ்சம் அந்த புல்பீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அப்போ என்ன எழுதுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்களிடத்துல ஒன்று சொல்றாரு, நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களை போல நீங்கள் அலைந்து திரிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்க்கையில கவலையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் உங்கள் வாழ்க்கையிலேயே சுமந்து கொண்டு நீங்கள் போவதற்காக விசுவாசிகளாய் நீங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களுக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசம் இருக்கு. There is a promised land awaiting for you and that is the reason you are called as believers என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அங்கே கொடுக்கிறார். He calls the believers or he gives hope to the believers, saying words of hope which is like you have a promised land. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன். I'm just doing a recap of what I've been preaching for last 4 weeks and then I'll come to the context of this week. அப்ப இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், இன்றைக்கும் நிம்மதியற்றவர்களாய் நம்பிக்கையற்றவர்களைப் போல நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. You have hope. God has not yet done with you. கர்த்தர் உங்களை செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்து முடிக்கல, இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். He is still at work and you have hope. அப்ப இந்த hope எப்படிப்பட்ட hopeனா, it's a living hope. ஏன் இது living hopeனா, அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்ததனால், because he gave his life and he gave this hope is a living hope. இது ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன செய்யும் என்றால், it demands action. Anything that is living demands action. நீங்களாம் உயிரோடு இருக்கவங்களா? ஓகே. அப்போ உயிரோடு இருக்கவங்கள என்ன சொல்லணும்? நான் ஆமேன் சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. அமிகா ஓகே. உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பேசினா என்ன பண்ணணும்? பேசணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ நம்ம நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நம்பிக்கை கிரியை செய்ய வேண்டும். It has to do some work. என்ன காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி அவர் 13வது வசனத்தில் எழுதுறாரு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, verse number 13, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 3 காரியத்தை சொல்றாரு. என்ன காரியத்தை சொல்றாரு அப்படின்னா, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். டை த பெல்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, 3வது காரியம் என்ன சொன்னா, கிருபையின் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா you will do 3 things. 1, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். மனதின் அறையை கட்டிக்கொள்றதுனா என்ன? போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே இதே மாதிரி அவங்க 400 வருஷம் they were in slavery. அங்கே 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. மோசேயின் மூலமாய் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால் நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. என்ன நம்பிக்கை கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு, அங்க நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனால அடுத்து ஒரு ஆக்ஷன் டிமாண்ட் பண்ணாரு மோசே. என்ன ஆக்ஷன் டிமாண்ட் பண்ணார்னா, பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க. செலிப்ரேட் த பாஸ் ஓவர். அந்த பாஸ் ஓவரை எப்படி கொண்டாடணும்? அந்த லேம்பை நல்லா பார்பிக்யூ பண்ணி ஒரு பிட்டர் சட்னி வச்சுட்டு அதை எப்படி சாப்பிடணுமா, நம்மள மாதிரி ரிலாக்ஸாக சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிச்சு கட்டிட்டு காலில் செருப்பு போட்டு கையில் கோலை பிடிச்சிட்டு ரெடியாக அவசரமாக எடுத்து சாப்பிடுங்க. ஈட் இன் அ ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் போன வார்த்தை. அதுக்குடைய அர்த்தம் என்னன்னா, அதுதான் இந்த வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்காரு. என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா,
நீங்க எகிப்து தேசத்துக்குரியவங்கள இங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடாதீங்க. நேரா நீங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு ஓட போறவங்க. உங்க சஸ்டனன்ஸுக்காக நீங்க தேவனை நம்பிட்டு வேக வேகமா அள்ளி போட்டுட்டு ஓடுங்க. டோன்ட் லெட் யுவர் மைண்ட் ஸ்டே இன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும், இந்த உலகத்தில் உள்ள சம்பாத்தியங்களிலும், இந்த உலகத்தினுடைய தேவைகளிலேயுமே உங்க வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. we are not people of this earth. நாம் அக்கறைக்கு சொந்தக்காரர்கள். நாம் அடுத்த கரைக்கு, பிராமிஸ் லேண்ட் அதர் ஷோருக்கு நம்ம சொந்தக்காரர்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வேக வேகமா சாப்பிட சொன்னாரோ அதே மாதிரி அவங்களுடைய துணி வஸ்திரங்களை பெல்ட் போட்டு கட்ட சொன்னாரோ, வஸ்திரங்களை பெல்ட் போட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க பெரிய லாங் ரோப் போட்டிருப்பாங்க, பெரிய நீளமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வேகமா ஓடுவதற்கு அது தடையா இருக்கும். அதனால் அதை மடித்து அவங்களுடைய பெல்ட்ல டைட்டா கட்டிட்டு காலில் செருப்பை போட்டுட்டு அந்த கோலை பிடிச்சிட்டு போங்க. அப்போ டைட்டாக கட்டுங்க. அப்படின்னா டை ஆர் லூஸ் எண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் இருக்க லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் இறுக்கி கட்டுங்க. நீங்கள் அக்கறைக்கு போக வேண்டியவர்கள், நீங்கள் பிறகு இருக்கிற தேசத்துக்குரிய அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது, இந்த உலகத்தில் சௌகரியமாக இருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கும். there are few things that will keep you comfortable in this land, in this earth, in this world, but always don't rely on those things. Tie up all those things, because you are people of the other shore. You are the people of the promised land. And wear a slipper which denotes that I am ready to run, and also hold the staff which denotes கிருபையின் மேல நம்பிக்கை வைங்க. Staff denotes to the grace of God, and then கிருபையின் மேல நம்பிக்கை வச்சிருங்க. அதான் அந்த மூன்று காரியம். If you have a living hope, then you will tie your belts, tie the belt of your mind. You will have a sober mind, and then you will rely upon grace. இந்த காரியத்தை சொல்லிட்டு அங்கே பேதுரு தொடர்ந்து என்ன எழுதுறார் அப்படின்னா, மூன்று காரியங்கள் எழுதுறார். ஏன்னா he reveals about God in three things. என்னன்னா, he is a holy God. ரெண்டாவது காரியம், he has purchased you with his own blood, and you are redeemed by his word. அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ஒன்று. இரண்டாவது காரியம், உங்களை தம்முடைய இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். மூன்றாவது என்ன காரியம் அப்படின்னா, அவர் தம்முடைய வசனத்தினால் உங்களை சுத்திகரித்து இருக்கிறார். he has cleansed you with his word. அப்ப முதல் அதிகாரத்தை இதோட முடிக்கிறார். முதல் அதிகாரத்தை என்னென்ன பார்த்தோம், திரும்ப சொல்லுங்க. ஒன்று, we have a hope. ரெண்டாவது, that hope is a living hope. Because we have that living hope, we are expected to do some action. And then the three revelations of the word of God, the blood of God, and the holiness of God. இந்த மூன்று காரியத்தை ரிவீல் பண்ணி முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். அப்ப இந்த முதல் அதிகாரத்தை முடிக்கும் போது அது எதற்கு அடையாளம்? பிரிடாமினண்டா அவர் ஃபோக்கஸ் பண்ண காரியம் என்னன்னா, இஸ்ரேல் பீப்புளோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்னா, த ஃபெஸ்டிவல் ஆஃப் பாஸ் ஓவர். தமிழ்ல சொல்லணும்னா பஸ்கா பண்டிகை. இந்த முதல் அதிகாரத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதினால், தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்ததினால், நாம் இந்த பூமிக்குரியவர்களாக இராமல் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மரிச்சு இப்படியே நம்ம வாழ்க்கை போகாம நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய் அக்கறைக்கு போவதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப இரண்டாவது அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படியாய் சொல்லுகிறார் என்றால், இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், உங்களுடைய சகல தர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகத்தையும், பெருமைகளையும், சகலவித புறங்குறுதலையும், பொறாமைகளும் விட்டுட்டு வசனத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அதில் சொல்லப்படுகிறது. இது எதற்கு அடையாளம் என்றால், this denotes to the second festival. ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடின ரெண்டாவது பண்டிகை. என்ன பண்டிகை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க. போன வாரம் சொல்லி கொடுத்தேன், ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லெவன்ட் பிரெட். தமிழ்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல, அது என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்ப ரெண்டாவது பண்டிகை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டும் போது ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அதை அவங்க கொண்டாடுற பண்டிகை பேர் பஸ்கா பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை என்னன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த அப்ப பண்டிகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா புளிச்சது எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாவு எப்படிப்பட்ட மாவு? மேரிக்கா சொல்லுங்கக்கா. இட்லி மாவு உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட மாவு? புளிச்ச மாவு. ரொட்டி, அமிகா நார்த் இந்தியன் ரொட்டி செய்யும்போது அந்த பரோட்டா நல்லா வரணும்னா என்ன நடக்கணும்? ஈஸ்ட்டு போடணும். இல்லாட்டி அந்த மாவு உப்பி வந்தால் அதுக்கப்புறம் அது எது அப்படி செய்யணும்னா, புளிச்ச மாவு புளிக்கும் போது உப்பி வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பழைய ஏற்பாடு ஜனங்களை, உங்கள் வீட்டில் இருக்க புளிச்சதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க.
அதைத்தான் இங்கேயும் பேதுரு எழுதுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்க புளிச்சது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. த்ரோ அவே த லெவன் இன் யோர் லைஃப். த்ரோ அவே envy, throw away guile, throw away malice, throw away evil speaking. புறங்கூறுதல், பொறாமை, பெருமை, கபடு, துர்க்குணம், இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இது தான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இந்த துர்க்குணம் என்னென்ன, பொறாமனா என்ன, பெருமைனா என்ன, இதெல்லாம் நம்ம பாவம்னே நினைக்காம இருக்கிறத நமக்குள்ள அந்த பாவம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அதையெல்லாம் தூக்கி வீச வேண்டும். தூக்கி வீசுறது மாத்திரமல்ல, ஒரு வீடை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க. அண்ணன்ட்ட கேட்ட சொன்ன, அண்ணே நீங்கள் நிறைய வீடு வாங்குறீங்க, வீடை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க, க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டா என்ன ஆகும்? டெனண்ட்டே வைக்கல, என்ன ஆகுண்ணே? அழுக்காகும். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் வீடை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் இருக்க புளிச்சதை தூக்கி போடுவது மாத்திரமல்ல, திரும்பவும் வசனத்தினால் அதை refill it with the word of God. And then the same thing happened for the people of Israel. அவர்கள் கடந்து வரும்போது ஆண்டவர் பஸ்கா பண்டிகை கொண்டாட சொன்னார். அடுத்து கொஞ்ச நாள்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட சொன்னார். கொண்டாடி முடிச்சோன்னு இருந்த பிரெட் எல்லாம் தூக்கி போட்டானுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, he fed them with the heavenly manna. பரலோகத்தில் இருக்கிற மன்னாவினால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற கடினமான பாதைகளில் இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God will feed you with heavenly manna. You will see providence from God himself. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் நீங்க இந்த ராத்திரியில செய்ய வேண்டியது, what you have to do this night in your life is that throw away the leaven in your life. leaven in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அசிங்கங்கள், பொல்லாதவைகள்லாம் தூக்கி போடுங்க. இந்த வாரத்தில் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். அப்ப fill yourself with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பிக்கங்க. அடுத்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நான் சொல்ற சம்பவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பேதுரு வேற ஒரு டோன்ல, ஸ்பிரிச்சுவல் டோன்ல இங்க விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு. நம்பிக்கை இருந்ததுக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை கொண்டாட சொன்னாரு. பஸ்கா பண்டிகை கொண்டாடினதுக்கு அப்புறம் அன்லெவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாட சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பத்தை எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னாரு. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு இல்லை, உடனே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, God forms a nation. தேவன் ஒரு பெரிய தேசத்தை கட்டமைக்கிறார். இது வரைக்கும் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை the country of Israel நோ, the nation of Israel நோ கூப்பிடவே இல்லை. அது வரைக்கும் பைபிள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, they were called as the sons of Jacob. யாக்கோபினுடைய புத்திரர்கள் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் சொன்னாரு, என் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லு. எங்க கட்டணும்னா, வெளியில போய் தனியெல்லாம் கட்டிடாத, என் ஜனங்க இருக்கிற இடத்துக்குள்ளேயே நடுவில் எனக்கு ஒரு டேபர்நாக்கிளை கட்டு, நான் அங்கே உள்ள இருப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் டு பி தேர் காட். அப்ப மூணாவது பண்டிகை என்ன நடக்குது அப்படின்னா, டேபர்நாக்கிள் காட். இட்ஸ் பண்டிகை இல்ல, ஆக்சுவலி கர்த்தர் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு. a nation is formed not by prime minister, a nation is formed not by big scientists, a nation is formed not by big intellectual people. I wanted to tell you, a nation is formed only when God resides inside at the center of that land. ஒரு தேசத்தினுடைய மையத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவாரானால் ஒரு தேசம் உருவாக்கப்படும். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், do you have God at the center of your life? தேவன் உங்கள் வாழ்க்கையில எழுந்தருள நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் இன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, சவுல் ராஜா இருந்தார், தாவீது ராஜா இருந்தார். இந்த சவுல் ராஜா ராஜாவாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது இந்த டேபர்நாக்கிள்குள்ள இருந்து இந்த ஆர்க் ஆஃப் த லார்டை மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. தூக்கிட்டு ஓடினதுக்கு அப்புறம் அங்கே உடன்படிக்கை பெட்டி, மீனிங் சர்ச் இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு, ஆனா உள்ள ஏசப்பா இல்ல. ஏசப்பா இல்லாத ஆராதனை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம், நம்மளுக்கு எல்லாம் பேர் யாரு? கிறிஸ்தவர்கள். அக்கா உங்களுக்கு பேர் கிறிஸ்டியனா? we are all Christians. ஆனா நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்கள்னு பேர் வாங்கின நமக்குள்ள யார் இல்ல? இயேசு இல்ல. எல்லாமே இருக்கு, மித்ததெல்லாம் இருக்கு. ஆனா யார் நமக்கு இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு இல்லை. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்றால், கர்த்தரை உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கொண்டு வாருங்கள். Bring God in the center of your life. ஏதோ 10ல் 1 11 ஆண்டவர் வைக்காதீங்க.
அதுக்கு உள்ள வராமல் இருக்கிறதே நல்லது. ஐம் ரியலி ஹார்ட் ஆன் யூ, பட் ஐம் ரியலி சாரி டு சே திஸ், பட் தஸ் சேத் தி வேர்ட் ஆஃப் காட். 10ஓட 11 ஆண்டவரையும் சேர்த்து வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருக்கணும். உங்கள் வேலையோட, உங்கள் வாழ்க்கையோட, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மித்ததோட கர்த்தரை மையத்தில் வையுங்கள். கீப் காட் இன் த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை கர்த்தரை சுற்றி தான் நடக்கணுமே தவிர மித்ததை சுற்றி கர்த்தரை கொண்டு வராதிங்க, மித்ததுக்காக கர்த்தரை கொண்டு வராதிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப மாறி போச்சு. ஏன் ஆண்டவரை தேடுறீங்க? சுகம் அளிப்பார், உங்களை குணமாக்குவார், வியாதியில உங்களை கஷ்டத்தில் கொண்டு வரன்னு ஒரு பொய்யான ஒரு false gospel has been preached. But I want to tell you, yes, God heals, that's true, but at the same time, don't just seek God for healing, don't just seek God for some finances, don't just seek God for this blessing or that blessing, but seek ye the kingdom of God and his righteousness, and all of these things shall be added unto you. கடையில் போய் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கடையில் போய் இட்லி வாங்கினா, என்னப்பா இவ்வளவா அமைதியாயிட்டீங்க, கடையில் போய் இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சட்னி சாம்பாரை பிடிச்சிக்கிறோம். சட்னி சாம்பாரை பிடிச்சிட்டு இட்லியை விட்டுறோம்னா எவ்வளோ நாளைக்கு சட்னி சாம்பார் சாப்பிட முடியும்? 2 டைம் தொட்டு நாக்கும் போது நல்லா தான் இருக்கும். சட்னியும் சாம்பாரையும் இட்லியே இல்லாமல் நல்லா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய நாள், 2டையும் தொட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எவ்வளோ சாப்பிட முடியும்? கொஞ்ச நாள் இக்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் இல்லாமல் நம்ம இட்லி இல்லாமல் போயிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மையமாவீங்க. தாவீது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். ஏன்னா அவன் ராஜா ஆயிட்டாங்க, எல்லா ஜனங்களும் அவனை கொண்டாடி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவன் ஹார்ட் எங்கே இருந்துச்சுன்னா, சவுல் ராஜா நாட்களுக்கு முன்னாடி பெட்டிக்கு காணாமல் போச்சே, அந்த பெட்டியை நான் உள்ளே கொண்டு வரணும். ஐ வாண்ட் டு பிரிங் பேக் த ஆர்க் ஆஃப் த லார்ட். முதல் வேலை அதுதான் செஞ்சான். இன்னைக்கு இந்த ராத்திரி வேலை உங்கள்கிட்ட கையெடுத்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னாடி கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னாடி கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறது நான் தான். நிறைய பேர் உங்களை என்னை காட்டிலும் சந்தோஷப்படுவாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறது சந்தோஷப்படுறது நான். ஆனால் இதை விட உண்மையான சந்தோஷம் எங்கே தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போகும்போது உங்களை எல்லாத்தையும் நான் பரலோகத்தில் பார்க்கணும். ஐ வாண்ட் டு see all of you in heaven. இங்கே எல்லாம் நம்ம சந்தோஷமாக கூடி சந்தோஷமாக ஒருத்தரை விசாரித்து ஒருத்தருக்கு கஷ்டத்தில் பகிர்ந்துட்டு எல்லாம் நம்ம செஞ்சுட்டு நான் பரலோகத்தில் போய் உங்களை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே ஊழியம் செஞ்சு பிரோஜனம் இல்லை, இந்த சர்ச்சை நடத்தி பிரோஜனம் இல்லை. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட், வேஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் டைம். கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களை ஒரு நேஷனாக மாற்றினாரு, அங்கே ஒரு டேபர்னேக்கிள் பில்ட் பண்ணாரு, இல்லை ஒரு டெம்பிளை பில்ட் பண்ணாரு. இன்னும் நியூ டெஸ்ட்மெண்ட் லாங்குவேஜ் சொல்லணும்னா காட் பில்ட் ஹிஸ் சர்ச். பட் அங்கே பில்ட் பண்ணிட்டு அப்படியே விடலை. God is a God of decoration. போன வாரம் பேசினேன். God is a God of decoration. He just not builds an empty building, but he decorates everything. நீங்க டேபர்னாக்கிள்ல பாத்தீங்கன்னா கூட ஆசரிப்பு கூடாரத்தின் மேல ஒவ்வொன்றை கட்டினதுக்கு அப்புறம் அழகா இது இங்க இப்படி இருக்கணும், இந்த இந்த வடிவத்தில் இது இருக்கணும், அந்த இடத்துல ஒரு மாதுளம்பழத்தை வைங்க, மாதுளம்பழத்தை இத்தனை மணிகள் வைங்க, அந்த மணிகளுக்கு இந்த கலர் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து கட்டினாரு. So I wanted to tell you, it's not about just becoming Christian, but become a Christian who's decorated by God. கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள். Become a Christian decorated by God. நம்மளாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க. God decorates us. ஹியூமன் டெக்கரேஷன் கிடையாது. நான் என்னை டெக்கரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நேரத்தில் நான் வெளியில் போகிறேங்க, ஏதாவது ஒரு சட்டை எடுத்து போட்டேன்னா ஜெனிஃபர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னு வச்சுக்கோ, யோ உனக்கு ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுக்காட்டி கூட உன்னை பார்த்தா க்ளவுன் மாதிரியே இருக்கிற. நான் என்னை டெக்கரேஷன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை டெக்கரேஷன் பண்ணுறாரு, அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாரு. ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், allow God to decorate your life. அவர் wonderful decorator. He is a best architect. இன்னைக்கும் சாலமோன் கட்டின ஆலயத்தோட ஆர்கிடெக்சரை நீங்கள் போய் கூகுளில் வீட்டுக்கு போய் அடிச்சு பாருங்கள், ஏஐலாம் அடிச்சு பாருங்கள். Architects struggle to understand that architecture. Architects struggle to understand the architecture of the Ark of Noah. Why? Because it was not designed by a man, it was designed by God. God wants to design you in such a way people outside cannot understand. He wants to design you the best. உங்களை ரொம்ப அழகா நேர்த்தியா பியூட்டிஃபுல்லா உங்களை அலங்கரிக்க கர்த்தர் விரும்புகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த அலங்கரிப்புக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுற முக்கியமான மனிதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது
ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம போன வாரத்தில் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸில் என்ன பேசணும் அதை அப்படியே ஒரு ரீகேப் போட்டிருக்கேன் இவ்வளோ நேரம். இப்போ தான் மெசேஜுக்கு வரேன். சுகின் அப்படியே டைமை சொல்லுங்கள், எத்தனை மணி ஆச்சுன்னு. இன்னும் 10 more minutes இருக்கு. ஓகே, 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். அப்போ இவ்வளோ நேரம் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை இருக்கிறனால ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறோம். அடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்க அன்லெவன் பிரெட்டை தூக்கி போடுறோம். அதுக்கடுத்து ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம நிறச்சுக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, காட் இஸ் மேக்கிங் மீ அஸ் அ பிக், வெரி பிக் நேஷன். என்னை ஒரு பெரிய ராஜ்யமாக, ஒரு தேசமாக கர்த்தர் கட்டமைக்கிறார். அந்த அப்படியெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த வசனத்தில் என்ன அங்கே வார்த்தை வருதுன்னா, 11வது வசனம், verse number 11, பிரியமானவர்களே அந்நியரும் பரதேசிகளுமா இருக்க. இவ்வளோ நேரம் இப்போ தான் பார்த்தோம், ஆண்டவர் என்னை கட்டுறாரு, என்னை கட்டினது மாத்திரம் இல்லை, டெக்கரேஷன் பண்ணுறாரு, என்னை பெரிய ஆளாக்கி, என்னைய பெரிய தேசம், சொந்த ஜனம். 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், இப்படிலாம் சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த 2வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்நியரும் பரதேசியும். எனக்கு இது வாசிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி, என்னடா இது இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு பொசுக்குன்னு என்னடா டப்புன்னு பரதேசின்ட்டாரு, அந்நியன்ட்டார். இவ்வளோ நேரம் என்னைய சொந்த ஜனம்னாரு, என்னைய ராஜ்யம்னாரு, என்னை இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அந்நியனும் பரதேசின்னு என்னை அப்படியே போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அவர்கள் எப்படியாய் வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால், இப்பொழுது கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன் இந்த வசனத்தில் இவ்வளோ நேரம் இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டார். போய் விட்டோன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா வருஷத்துக்கு 7 நாள் நீங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடணும். இந்த பண்டிகை பேர் என்னன்னா கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டென்ட்ஸ் ஆர் ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வீடெல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வனாந்திரத்துக்கு அங்கே போட்டிருக்க ஷெட்டில் அவங்க போய் தங்கணும். எதற்காக இப்படி அவங்க தங்கணும் அப்படின்னா, நீ ஒரு நாளில் அந்நியனும் பரதேசியுமா இருந்த, ஆனால் நான் உன்னைய அழைச்சி கொண்டு வந்தேன். ஆனால் நீ இப்போ இங்கே செட்டில் ஆகிருக்கிற இடம்னா உன்னுடைய நித்திய இடம் இல்லை. ஸ்டில் யூ ஹேவ் டு பி எ ட்ராவலர். நான் உனக்கு இதை விட ஒரு மேலான இடத்தை வச்சிருக்கேன். ஐ எம் ஹேவிங் அ மோர் பெட்டர் பிளேஸ் தேன் திஸ். இதை காட்டிலும் மேலான ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது கையை தூக்கி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு சொல்லி ஏற்றுட்டோம். ஆனால் இங்கே சர்ச்சுக்குள்ளே இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலைங்க. நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். we have to go still. எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவன் ரொம்ப இந்த எசபேல்னு ஒரு ராணி அவனை துரத்தி பிரச்சனை பண்ணோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக போய் ஒரு சூறை செடிங்களை he went to a juniper tree and he sat down and slept. நல்லா தூங்கிட்டான். தூங்கினோன்னே என்ன ஆகுன்னா, ஒரு ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அவனை தட்டி, நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டான்னா, திரும்ப படுத்து தூங்கிட்டான். என்னோட சேர்ந்த கேஸு. சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டான். திரும்ப அவனை ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தட்டி எழுப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யூ ஹாவ் டு கோ ஸ்டில் மோர். காலாட்களோட ஓடும்போது சோர்ந்து போனால் குதிரைகளோடு ஓடுவது எப்படி? இன்னைக்கு இந்த ராத்திரி வரை சபைக்கு சொல்லுகிறேன், யூ ஹாவ் டு ஸ்டில் கோ மோர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்கள் மாம்ச பிரகாரத்திலும் சரி, இதுக்கே சோர்ந்து போனால் குதிரைகளோடு ஓடுவது எப்படி? மனுஷங்க கூட ஓடும்போதே, காலில் ஓடுற வீரர்களோடு ஓடும்போதே நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா குதிரைகளோடு ஓடுவது எப்படி? வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்களுக்கே மனசு உடஞ்சி அப்படியே சோர்ந்து போய் இங்கே உட்காந்துருந்தா ஓடுகிற தூரம் எவ்வளவு பெரிய தூரம்? இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குப்பா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையாட்டி சொல்லுங்க, பிடிச்சி சொல்லுங்க, போகிற தூரம் வெகு தூரம். காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்து போனால் குதிரைகளோடு ஓடுவது எப்படி? அப்போ குதிரைகளோடு ஓடுகிறதுனால ஆண்டவர் இங்கே இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் திரும்பவும் சஞ்சாரிகள் தான். நீங்கள் பிரயாணத்தில் போயிட்டுருக்கிறீங்க. இந்த பிரயாணத்தில் போகும்போது சோர்ந்து போகாதீங்க. மாற என்ன பண்ணுங்க அப்படின்னா, 12வது வசனம்,
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கு நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்பா, நீங்க கிறிஸ்தவங்களாயிட்டீங்க, குட். ஆனா now this is not the end point. நீங்க அக்கறைக்கு போகணும். நீங்க அக்கறைக்கு போகும்போது இந்த பிரயாணத்துல உங்களை சுத்தி வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க உங்களை பார்க்கும்போது நல்ல நடக்கை உள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்றாரு. இப்போ நான் போய் நல்லா ஒரு இடத்துல திருடிட்டு, ஓகே, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு இங்கே வந்து திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணால் நீங்களே என்ன சொல்லுவீங்க? இந்த ஆள் சரியில்லை, இவனே ஒரு ஃப்ராடு, இவன் வந்து நம்மளுக்கு புத்தி சொல்கிறான். நான் சொல்லுகிறேன், கடைசி நாளிலே எல்லாருக்கும் முன்னாடியும் நாம் செய்தவைகள் எல்லாம் வெளியரங்கமாகும். எல்லாம் ஆண்டவர் வெளியரங்கப்படுத்துவார். நம்ம மறைவில் செஞ்சது, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செஞ்சது, இல்லை மற்றவர்களுக்கு முன்பாக தெரிஞ்சும் துணிகரமாய் செஞ்சது, இந்த காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, சந்திப்பின் நாளிலே there is a day of visitation. God visited Adam and Eve in the cool of the day. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் சந்தித்தார். ஆதாமையும் ஆபிரகாமை பகலின் உஷ்ண வேளையில கர்த்தர் ஆபிரகாமை வந்து சந்தித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தாரு. உங்களை சொல்றேன், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கிறிஸ்தவங்களை ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சந்திப்பின் நாள் உண்டு. அந்த நாள்ல ரெண்டு நடக்கலாம். ஒன், யூ கேன் பி ஹாப்பி ஆர் யூ கேன் பி கிரையிங். வாட் யூ வாண்ட் டு சூஸ்? நீங்க அறிவாளியா இருக்கலாம், அறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும், நாம் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும், the day of visitation, the day of judgment is there for sure. நிச்சயமாக சந்திப்பின் நாள் உண்டு. அந்த நாள்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக, அந்த நாள்ல உங்க பலனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மித்தவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி be honorable in your conduct. உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்வதை பார்த்து உங்களை பார்த்தா கையெடுக்கணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்தா கையெடுப்பாங்களா? இல்லை, இப்போட அந்த மாதிரி தான், ஹீஸ் ஆல்சோ லைக் தட், சும்மா அவன் ஃப்ராடு. நிறைய இன்னைக்கு நியூஸுகளை பார்க்கும்போது நிறைய தப்புகள் யார் பேரில் தெரியுமா வருது? நான் இப்போ கெனடியன் நியூஸை பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல, நான் தமிழ்நாடு நியூஸை ஃபாலோ பண்ணுவேன். அதில் முக்கால்வாசி பிரச்சனை யார் பேர் வருதுன்னா, அந்தோணி திருடினார், திருடன் பேர் அந்தோணி, ஜோசப்பு. எல்லாருமே யார் இருக்கானா, கெட்ட பேரெல்லாம் முக்காவாசி டேக் ஆகி வரதெல்லாம் கிறிஸ்தவன் பேர். ஆனால் நமக்கு என்ன பேர்? ஆண்டவரை சுமக்கிறவர்கள், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நடக்கையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. Let us be very conscious about how we conduct ourselves. You are not ordinary people. You are honorable in the sight of God. You are precious in the sight of God. போன வாரம் சொன்னேன், ஆலயத்தில் ஒவ்வொரு கல்லும், நீங்கள்லாம் யாருன்னா ஆலயத்தில் இருக்க ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு கல்லையும் ஆண்டவர் வந்து சும்மா கிடைச்ச செங்கலும் மண்ணை வச்சு ஆண்டவர் கட்டினதெல்லாம் கோல்டு, சில்வரு, ஆனிக் ஸ்டோன்ஸு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், எல்லாம் ப்ரெஷியஸ் ஆண்டவர் வச்சு கட்டிருக்க. நீங்களாம் யாருன்னா இந்த சபையினுடைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். சபைக்குள்ளே ப்ரெஷியஸ் ஸ்டோனாக இருந்துட்டு வெளியில் போய் காலில் ஏற்றுற மாதிரியான ஸ்டோனாக மாறிடக்கூடாது. we should be the same. இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருங்க. அடுத்து கூட இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே இந்த லா ஆஃப் த லேண்டுக்கு கீழ்ப்படிங்க. லா ஆஃப் த லேண்டுக்கு கீழ்ப்படிங்க. காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என் வாழ்க்கையில் நடக்கிற எக்ஸாம்பிள். ஸ்பீட் லிமிட் 50, ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறது, ஆள் இங்கே சுற்றி மொத்தம் போலீஸ் இருக்கானான்னு பார்க்கறது. இந்த வேஸ் ஆப்பில் போலீஸ் இல்லாட்டி நம்ம கேஸ் பெட்ரோல் என்ன போகுது, 70க்கும் போகுது, 80க்கும் போகுது, சமயம் 100க்கும் போயிடுது. பட் அஸ் அ கிறிஸ்டியன்ஸ் இந்த இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களிலும் தேசத்தினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் ஐ வாண்ட் டு டெல் யூ தேர் இஸ் an exception. எல்லா தேசத்தினுடைய சட்டத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு சில நேரத்துக்கு ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse 29, அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, we must obey God rather than man. ஒரு சில விஷயங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்காக ரத்த சிந்தினாலும் பரவாயில்ல, அதுக்காக உயிர் போனாலும் பரவாயில்ல, அதுக்காக அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எதிர்த்து நிற்க வேண்டாம், யார்ட்டையும் போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட வேண்டாம். பட் இன் ஜென்டில்னஸ், அமைதியோடு அதற்கு எதிராக நம்ம நடங்க. டேனியல் வாஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆண்டவர் அங்கே வந்து ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி அதை வணங்கி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் டேனியல் சொன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஐ won't bow down. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கட்டளைகளுக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய கற்பனைக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கு. சின்ன குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் ஒரு அதிகாரம், ஒரு வளர்ந்து திருமணம் ஆயிட்டா வீட்டுக்கு கணவன் தலை, ஆனால் மனைவி அதற்கு அடுத்து. ஆனால் அதுக்காக மனைவியை வந்து என்ன சொல்ற, நான் தான் தலைன்னு சொல்லி மனைவியை நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. அப்போ அடிக்கடி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னா, கணவன் தலை தான், ஆனால் கழுத்து யாரு? கழுத்து மனைவி. அப்போ யார் அசைக்க வைப்பா? தலை யார் அசைக்க வைப்பா? மனைவி. அப்போ இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். I give you security, you give me love. மாத்தி ஒருத்தரோடு ஒருத்தர் இசைவா இணைந்து ஒன்றோட ஒன்றா. இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள யாருமே இடையில வந்துடக்கூடாது, பெற்றோர்கள் கூட வரக்கூடாது உள்ள. ஏன்னா தேவன் நினைத்ததை மனுஷர் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாது. அப்போ பிரிக்கக்கூடாதுன்னா டைவர்ஸில் பிரிக்கிறது மாத்திரம் பிரிப்பு இல்லைங்க. புருஷன் முட்டை கடையில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க பெற்றோரால், அதையும் நம்ம செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தையை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து இப்போ நிறைய வார்த்தையை விடுவார், என்னத்தையாவது சரக்குமே கொடுங்க. என்னங்க நீங்கள் சும்மா என்னத்தையாவது பேசி விட்றீங்க, அவங்க 2 பேர் சண்டை போட்டு கிடப்பாங்கங்க, பேசாமல் இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக. என்னென்னா அதெல்லாம் நல்ல நடக்கை, அதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நியாயமான நடக்கை. நீங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. நோ யுவர் ஹையரார்கி, நோ யுவர் அத்தாரிட்டி. ஒருவருக்கு ஒருவர் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு இருந்தவர் அடுத்து ஒரு 16வது வசனத்துக்கு போறாரு. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாருங்கள். தோ யூ ஆர் ஃப்ரீ, டோன்ட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் ஃபார் சின். இதோட முடிச்சிடுறேன், பைபிளை மூடிட்டேன். டோன்ட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் ஃபார் சின். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கிறிஸ்தவங்க இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா? சொல்லுங்க. ஓகே. ஆனால் இப்போ கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்க? ஓகே, ஆன்ட்டி ஒரு ஆள் வாசித்திருக்காங்க, அமிக்கா ஒரு ஆள் வாசித்திருக்காங்க, சந்தோஷம். அக்கா அவங்க 2 பேர் வாசித்திருக்காங்க. அப்போ எனக்கு உண்மையாலுமே சந்தோஷங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. 4 பேர் வாசிக்கணும். ஐ எம் ஸோ ஹாப்பி. அங்கிள் ஒருத்தங்க 5. ஐ எம் ஸோ. மற்றவர்களை நான் குறை சொல்ல, ப்ளீஸ் டேக் த வேர்ட் ஆஃப் காட். என் பிரசங்கத்தை நீங்கள் என் பிரசங்கம் இல்லை, வேறு யாராவது பண்ண பிரசங்கம் கூட நீங்கள் கேட்கலாம். திஸ் இஸ் ஆல் வேர்ட்ஸ் ஆஃப் மேன், but only thing that can give you life is the word of God. அப்போ பைபிள் வாசிக்கிறதுக்கு வாசித்தீங்களா, ஜோம் பண்ணிங்களான்னு கேட்டால் நேரமே இல்லை. ஆனால் இந்த காரியம் செஞ்சீங்களா, அந்த காரியம் செஞ்சீங்களா, அந்த காரியம் செஞ்சு எல்லாமே செய்ய முடியும். எல்லாம் நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த காரியம் அந்த காரியம்லாம் செஞ்சுட்டு வசனத்தை விட்டுட்டீங்கன்னா then it is a sin. அது என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரீடத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம்? we are misusing our freedom. உங்கள் சுயாதீனத்தை பாவத்துக்கு மூடலாக இருக்கு. don't allow your freedom for a license for doing sin, license to sin. பாவம் செய்வதற்கு தேவ வார்த்தையில் இருக்க, நம்ம சட்டத்திலலாம் இந்த டேக்ஸுக்கெலாம் வந்து நிறைய என்ன பண்ணுவோம் தெரியுமா? சட்டத்தில் இருக்க எல்லா ஓட்டைகளும் இந்த என்ன பண்ணுவோன்னா அதிலெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஓட்டையில் ஏதாவது ஒன்றில் நுழைச்சி கொஞ்சம் டேக்ஸை கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்போம். நான் சொல்லுகிறேன், இந்த சட்டத்தில் குறித்து நம்ம பேசுகிறதுனால அதிகாரம் உள்ளவர்களுக்கானாலும் சரி, எல்லா அதிகாரத்துக்கு கீழ்ப்படிக்கும் போது pay your taxes 100% fully because we are Christians. we have to pay everything. நான் ஒரே இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஒரு கேஷ் ஜாப் நான் வேலை செஞ்சேன். என் 2 தப்பு அதில். ஒன்று, என் விசா ஸ்டேட்டஸ்லேயும் நான் அதை செய்யக்கூடாது, இன்னொன்று நான் டேக்ஸும் கட்டலை. அதை நான் சம்பாரித்து அந்த காரியத்தை செஞ்சாலும் எங்கள் வீட்டில் வந்து பற்றாக்குறை தீரவே தீராதுங்க.
ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த சர்ச்சை ஆரம்பித்து ஒரு 2 வாரம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த வேலையை விட்டுருனார். ஆண்டவரே $1200 ஷார்ட்டேஜாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னமோ தெரில, எப்படியோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இனிமேல் நான் வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன், நிறுத்திட்டேன் எல்லாத்தையும். You know what happened? God started to bless me. He started to open ways. இப்போ வர்ற எல்லா காசுக்கும், இப்போ வர்ற ஒவ்வொரு காசுக்கும், என் மனைவிக்கு ஒர்க் பெர்மிட் வந்ததுனால I put into her account and I pay tax. And the wonderful thing is, நான் டேக்ஸ் கட்டுறேங்கிறது பெருமைக்காக நான் சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது என்னைக்கு விட்டனோ இன்னைக்கு வரைக்கும் மாதத்தில் முதல்ல அந்த மாதம் ஐயோ இன்னொரு $100 கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போது போதுமானதுக்கு அதிகமாக இருக்குது. when you obey the word of God, சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களை பூரணமாக நடத்துகிறார். You can see the providence of God. You can see miracles in your life only when you obey to the word of God. அது வரைக்கும் ஆண்டவர் விட்டு பிடிப்பார். தன்னோட கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டேன், அப்படிலாம் அடிச்சிருந்தா என்னெல்லாம் எப்பயோ ஆண்டவர் தூக்கி அடிச்சிருக்கணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சட்டத்துக்கும் கீழ்ப்படிங்க. உங்கள் சுயாதீனத்தை God has given you free will. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அது பாவத்துக்கு லைசன்ஸாக மாற்றிடாதீங்க. இதோட நான் இன்றைக்கி முடிக்கிறேன். நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுக்கு ஒரு அதர் ஷோருக்கு போக வேண்டியவங்க. நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போவதற்காக அழைக்கப்பட்ட மனிதர்கள். இந்த உலகத்தில் இருக்கவங்க மாதிரி இந்த உலகத்தில் இருக்க காரியங்களில் இங்கே சந்தோஷமாக இருங்க. அதுக்காக ஐம் நாட் சேயிங் லைக் நீங்கள் இதை பார்க்காதே, இதை செய்யாதே, காதில் அதை போடாதே, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. நோ, we are all free people. God has given each of us free will. ஆனால் இந்த ஃப்ரீ வில்லெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் do it for the glory of God. யாருக்கு எந்த வேலை செய்யலாம். நீங்கள் செக்குலர் ஜாபில் இருக்கலாம், நீங்கள் வேற ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த சம்பாத்தியங்களில் வேலை செஞ்சிட்ருக்கலாம். இதில் எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் do it like you do it for God. கர்த்தருக்கு செய்கிறது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் பேசுகிறாரு. தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். நான் அதிகமான காரியங்களை பேசலை, பட் லெட்ஸ் bow down with the word of prayer. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, help us to bring God in center of our life. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மையமாய் வரட்டும். எங்களுக்குள்ள இன்னும் பொறாமைகள், தேவையில்லாத பேச்சுகள், ஆகாத வருத்தங்கள், ஆகாத சம்பாஷணைகள், புறங்குறுதல், பெருமை, பொறாமை, கபடு இதெல்லாம் நிறையா கிடக்காண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் எங்களை பரிசுத்தமாக்குங்க. நாங்கள் உங்களுக்கு பிரியமாக வாழணும். எங்களுக்கு மித்தது கிடைக்கலங்கிறத தாண்டி எங்களுக்கு ஒரு சுத்த இருதயம் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுல மனசார நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க.